ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். ஆடி மாதத்தின் மிக முக்கிய விசேஷங்களில் ஒன்று ஆடி பூரங்க. ஆடி மாதம் சுக்கிரனின் நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் மகாலட்சுமியின் அம்சமான ஆண்டாளும் பார்வதியின் அம்சமான உமாதேவியும் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுதுங்க. அம்பாள், ஆண்டாள், அம்மன் என்று தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா கோவில்களிலும் ஆடிப்பூரம் அன்று திருவிழா போல் நடக்குங்க. வளைகாப்பு உற்சவம் அம்மனுக்கு பண்ணுவாங்க. துளசி மாடத்தில் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் 5 கிரகங்கள் உச்சமடைந்த நாளில் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தார் என்று புராணம் சொல்லுது. கண்ணனை அடைவதற்காகவே பிறவி எடுத்த ஆண்டாள் இவங்களோட திருமணம் பங்குனி உத்திர நாளில் நடந்ததுங்க. ஆண்டாள் பிறந்த ஊரில், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பூரம் பிரமோற்சவம் சிறப்பாக நடக்கும். ஆடிப்பூரம் என்றாலே அம்மனுக்கு வளைகாப்பு அலங்காரம் தான் முதலில் நினைவுக்கு வருங்க. அம்மனுக்கு வளையல் அலங்காரம் செய்வாங்க. இந்த வளையல்கள் பிரசாதமாக வழங்கப்படுங்க. வளையல்களை பிரசாதமாக பெற்றால் விரைவில் குழந்தை பாக்கியம் பெண்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆண்களாக இருந்தால் அம்மனுக்கு வைத்த பூ வாங்கி சட்டை பையில் வைத்துக் கொள்ளலாம். ஆடிப்பூரம் அன்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளும் ரங்கனும் திருவீதி உலா வருவதை கண்டால் திருமணம் கைகூடும் மற்றும் திருமணமான தம்பதிகள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்பது ஐதீகங்க. அதே மாதிரி செவ்வாய் தோஷம், களத்திர தோஷம் ஏற்படுத்தும் திருமண தடை போன்றவற்றையும் ஆடிப்பூரம் ஆண்டாள் தரிசனம் கண்டால் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த ஆண்டு ஆடிப்பூர விழா ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 6:42 துவங்கி ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரவு 9:03 வரை பூரம் நட்சத்திரம் இருக்கு. அன்றைய நாள் முழுவதும் அமிர்த யோகம் நிறைந்துள்ளதால் ஆகஸ்ட் 7ஆம் தேதி நாள் முழுவதும் ஆடிப்பூர வழிபாட்டை நாம செய்யலாம். திருமணம், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு வளையல், குங்குமம் வாங்கி கொடுத்து வேண்டிக் கொள்ளலாங்க. அம்மனுக்கு அணிவித்த வளையல்களில் 2 வளையல்கள் வாங்கி பெண்கள் அணிந்து கொண்டால் குடும்பத்தில் சுபிட்சங்கள் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடி வருங்க. ஆடிப்பூரம் அன்று அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் வளையல் வாங்கி அம்மனுக்கு சாத்துங்க. அம்மனுக்கு வளையல் அலங்காரம் முடிந்ததும் பிரசாதமாக வளையல் கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்க அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பான குழந்தை பிறக்கும். குடும்பத்தை சீரும் சிறப்புமாக நடத்தும் யோகம் உங்களுக்கு அமையும் என்பது ஐதீகங்க. ஆடிப்பூரம் நாளில் பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு வெற்றிலை பாக்கு, தேங்காய், வளையல், கண்ணாடி, ரவிக்கை அல்லது ஆடை என்று உங்களால் முடிந்த பொருளை தாம்பூலமாக கொடுங்க. யாரெல்லாம் ஆடிப்பூரம் திருவிழா கொண்டாடுவீங்க, யாரெல்லாம் அம்மனுக்கு வளையல் வாங்கி சாட்ட போறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.